ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்வனம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ஸ்கூல் கிராஜுவேஷன் முடிஞ்சிச்சு இல்லையா, ஆனுவல் டே எல்லாமே. அதுக்கப்புறம் எடுத்த வீடியோ, அடுத்த நாளே எடுத்த வீடியோ தான். ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு ஈவெண்ட்டோ ஒரு ப்ராக்டிஸோ நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் சில பிரச்சனைகள்லாம் வரும். அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காலையில் பார்த்தீங்க அப்படின்னா எந்திரிக்கும் போது டைம் லேட்டு. ஏன்னா அன்றைக்கி வந்து சண்டே. நான் மோஸ்ட்லி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், வாரத்தில் 5 நாள் பார்த்தீங்கன்னா என்னோடய வேக்கப் டைம் 4:30, 4, 5 அந்த மாதிரி இருக்கும். ஆனால் வாரத்தில் வந்துட்டு கடைசி 2 நாள் இருக்கும் இல்லையா, அது பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் 6 இருக்கும், சம்டைம்ஸ் 7 இருக்கும், சம்டைம்ஸ் 8 இருக்கும், சம்டைம்ஸ் 9 இருக்கும். இந்த மாதிரி தான். ஸோ அப்படியே பொறுமையாக எந்திரிச்சு கொஞ்சம் ஃபோனு மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு, ஏன்னா நிறைய தேங்க்யூ நம்மளும் சொல்ல வேண்டியது இருந்துச்சு. நமக்கு தேங்க்யூ பண்ணவங்களுக்குலாம் வந்துட்டு நம்மளும் தேங்க்ஸ் சொல்கிறதா இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா கீழே வந்தாச்சு. ஊர்லேருந்து பார்சல் வந்துச்சு இல்லையா, அதில் பசங்களுக்காக கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் ஆர்டர் போட்டிருந்தேன். அதோட லிங்க் எல்லாமே கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வீடியோ கீழே. ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அந்த ஷார்ட்ஸ் பார்த்துட்டு எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அது எல்லாத்தையுமே சாமி கும்பிட்டுட்டு பசங்க ரூமில் போயிட்டு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாத்தையுமே ஒரு சாமி கும்பிட்டுட்டு மனநிறைவாக நம்ம வீட்டு பூஜை ரூம்லேருந்து கொண்டு போகும்போது அது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்றதுனால நான் அந்த மாதிரி எப்பயுமே பண்ணுவேன். ஸோ காரில் வச்சுருக்கா சாமி படமாக இருக்கட்டும், நம்ம வந்து வீட்டில் அங்கங்கே மாட்டி வச்சுருக்கிறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு இப்போ சாமிக்கிட்ட வச்சு கும்பிட்டுட்டு தான் எடுத்து போய் மாட்டுவேன். ஸோ அதே மாதிரி அன்றைக்கும் வந்துட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு. நான் எப்போயும் சொல்கிறது தாங்க, நான் வந்துட்டு எனக்கு எப்போ விளக்கேற்றினாலும் சரி, நான் சாமிக்கிட்ட வேண்டுறது இது மட்டும்தான். நல்லாயிருப்போம் நல்லாயிருப்போம், எல்லோரும் நல்லாயிருப்போம், எங்கேயும் எப்போயும் நல்லாயிருப்போங்க. வார்த்தையாக மட்டும் இதை சொல்ல மாட்டேன், மனசார தான் சொல்லுவேன். ஏன்னா அது சின்ன வயசுலேருந்து சாமி கும்பிடும்போது வீட்டில் அம்மா அப்பா சொன்னதாக இருக்கட்டும், என் ஹஸ்பண்ட் சொன்னதாக இருக்கட்டும், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கும்பிடுன்னு அம்மா அப்பா சொல்லி கொடுத்தாங்க. ஹஸ்பண்ட் வந்துட்டு திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, நல்லாயிருப்போம் நல்லாயிருப்போம், எல்லோரும் நல்லாயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை அவங்கக்கிட்ட இருந்து தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன். 15 வருஷமாக அந்த மாதிரி தான் என் வாயில் வரும் எப்போயுமே, நல்லாயிருப்போம் நல்லாயிருப்போம், எல்லோரும் நல்லாயிருப்போம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வார்த்தை நான் நினச்சி பார்க்கல, அது வந்துட்டு என்னோடய சேனலோட ஒரு மிகப்பெரிய அடையாளமாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் யார்கிட்ட பேசினாலும் சரி இந்த வார்த்தை அவங்க வாயிலிருந்து வரும். ஸோ எனக்கு அது ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நான் வந்துட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மனசு ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது, எல்லாருக்கும் இருக்குது அப்படின்றத நான் வந்துட்டு இந்த பதில் எல்லோரும் வாயிலிருந்து வரும்போது நான் புரிஞ்சுப்பேன். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி சொல்லும்போது. தேங்க்யூ ஸோ மச் அப்படிலாம் யார் ஷேர் பண்ணியிருந்தாலும். ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு பசங்க ரூமுக்கு வந்து மாட்ட வந்தாச்சுங்க. தனித்தனி ரூம் கொடுத்ததுக்கு வந்துட்டு நான் கேட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் வந்துட்டு இது ரைட் ஏஜ் இல்லை, இது எப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு நிறைய சொல்லியிருந்தீங்க. பெரிய பையன் வந்துட்டு 14 இயர்ஸ் ஆகிடுச்சிங்க அவனுக்கு. ஸோ அவன் வந்துட்டு என்ன சொல்கிறது, எங்கள் கூட இப்போ 14 இயர்ஸ் பசங்க எப்படி தெரியுமா இருக்காங்க, கண்டிப்பாக நான் இதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நம்ம ஒரு ஏப்பம் விட்டாலோ இல்லை நம்ம ஒரு என்ன சொல்கிறது கேஸ் ரிலீஸ் பண்ணாலோ அது அவங்களுக்கு வந்து இப்போ அருவருப்பாக தெரியுது. நம்ம என் ஹஸ்பண்டோ நானோ சாப்பிட்டுட்டு அப்படின்னு அந்த ஏப்பம் விடுறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒரு மாதிரி வியர்டாக பார்த்துட்டு சே எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்றாங்க. நம்ம அந்த மாதிரி வளரலை, ஆனால் அவங்க அந்த மாதிரி இருக்கிற ஊரில் இருக்காங்க. அது வந்து எப்படி சொல்கிறது, அதை தப்புன்னு சொல்லிக் கொடுக்கவும் என்னால் முடியலை, அது 100% கரெக்டுன்னு என்னால் சொல்ல முடியலை. ஸோ அதுக்கு பெட்டர் வந்துட்டு அவங்களுக்கான ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டு ரியாலிட்டியை புரிய வைக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் நினச்சேன். இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இது ரெண்டையும் சொன்னேன். இது மட்டுமே இல்லை, என் பையன்கிட்ட மட்டும் நான் இதை ஃபீல் பண்ணலை, அவன் வயசில் இருக்க எல்லா பசங்கள்கிட்டையுமே நான் அதை ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் விக்கல் வர்றது எவ்வளோ நார்மலோ ஏப்பம் வர்றதும் அவ்வளோ நார்மல் அப்படின்றத நம்ம சொல்லி கொடுத்து தான் வளர்த்துருந்தோம் இத்தனை நாளாக. ஆனால் இந்த வயசு அதை ஒரு மாதிரி வியர்டாக பார்க்க வைக்குது. ஸோ அது வந்துட்டு மேபி இந்த 2 வருஷம் இப்படி இருப்பாங்க, அடுத்த வருஷம் நம்ம வளர்த்த வளர்ப்பு என்றைக்காக இருந்தாலும் வீணாக போகாதுங்க. அதில் மட்டும் நான் என்றைக்குமே உறுதியாக இருப்பேன். அந்தந்த வயசு கொடுக்குற அனுபவத்தையும் அவங்க எடுத்துக்கணும் இல்லையா. அதனால் நான் வந்துட்டு ரொம்ப வந்து திட்டமாட்டேன் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது. இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு தான் போவேன். ஸோ இதில் என்ன இருக்குதுன்னு நான் சொல்கிறது இன்றைக்கி புரியாட்டியும் இன்னும் 2 வருஷம் கழித்து புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன், பார்ப்போம். ஸோ அதனால் சின்ன பையன் வந்துட்டு ரொம்ப பயப்படுவான். அதனால் அவனுக்கு வந்துட்டு, ஆனால் அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் காடே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எந்த அளவுக்கு கடவுள் பக்தியாக இருக்கணும் அதே அளவுக்கு கடவுள் பக்தியே இல்லாத ஒரு குழந்தையாக இருக்கான் இப்போதைக்கு. தெரியல இந்த வயசில் அப்படி தான் இருப்பாங்களோ என்னமோ தெரில, யார் அவங்ககிட்ட சொன்னாங்கன்னு தெரியல. இவன் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடியே ஒரு 4 வயசு இருக்கும்போதே என்கிட்ட கேட்டான், காட் இஸ் ரியல் அப்படின்னு சொல்லி கேட்டான். ஆமாம் அப்படின்னு வந்துட்டு, எங்கே இருக்காங்க காட்டுங்க, நீங்கள் சாப்பாடெலாம் வைக்கிறீங்களா, வந்து சாப்பிடவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டான்.
அதை கொஞ்சம் கொஞ்சமாக பேசி தான் அவனுக்கு அதை வந்து புரிய வைக்கணும். சொல்ல வேண்டியது என் கடமை. அதுக்கப்புறமும் அவனுக்கு புரியலை, இல்லை குழந்தையிலேருந்தே சில பேர் இப்போ எங்கள் ஹஸ்பண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து சாமி கும்பிட்டு வளர்ந்த பையன் கிடையாது. கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்காக தான் அவங்க கும்பிட ஆரம்பித்தாங்க. அதனால் எனக்காக தான் வந்து அவங்க கோவிலுக்கு வர்றது எல்லாமே வந்துட்டு. ஸோ அதனால் இவன் மேபி ஃப்யூச்சரில் மாறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் நான் வந்து எதையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. கடவுள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம யாரையுமே எப்பயுமே ஃபோர்ஸ் பண்ணவே முடியாதுங்க. அது அவங்கவுங்களுக்காக மனசில் இருந்தால் மட்டும்தான் அவங்களால அதை உணர முடியும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ அதனால் நான் மோஸ்ட்லி ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். நான் இப்படி தான் அம்மாக்காக இந்த படத்தை இங்கே மாட்டுறேன், அம்மாக்காக இந்த வேல் இங்கே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூம்லேயும் ஒரு வேலும் விநாயகரும் வந்து மாட்டிட்டு வந்துட்டேன். ஸோ வேல் வந்துட்டு ஆக்சுவலாக வந்து முதல்ல வந்து ஃப்ரெண்டோட அம்மா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கன்னு இல்லையா, அதை தான் வந்து இன்னும் சாமி ரூமில் வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இது தோணுச்சு, பசங்களுக்கு நம்ம வந்து விநாயகர் வாங்குகிறோம்ல, முருகர் வேலும் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வேல் பார்க்கும்போதெல்லாம் வேல் உண்டு வினை இல்லை, அது வந்து மனசில் வந்து வந்து போயிட்டுருக்கு. எப்போவுமே முருகர் அப்படின்னா ரொம்ப ஸ்பெஷல் தான் எல்லாருக்குமே இல்லை. சஷ்டி விரதம் பற்றி கேட்டிருந்தீங்க. நான் கண்டிப்பாக நான் இருக்க போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன், எப்படி இருக்கணும் என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ வந்து ரொம்ப தீபாவளிக்கு அப்புறம் தான் அது வரும். இப்போயே நான் அதை பேசினேன் அப்படின்னா ரொம்ப வந்துட்டு பழைய வீடியோவாக போய்டும். இது அப்புறம் நான் டீட்டெயில்ஸ் திரும்பவும் நான் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒயிட் ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு தனியாக துவைச்சி வச்சுருந்தேன். எனக்கு வந்துட்டு அதில் சிலதை வந்து ட்ரையரில் போட முடியாது. அதனால் அப்படியே வந்துட்டு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா துவைக்கிறதே நல்லா துவைச்சி தான் வந்துடும். ஒரு 1 டே வெளில இது மாதிரி போட்டிருந்தேன் அப்படின்னா காஞ்சிரும்னு சொல்லிட்டு அதை மட்டும் வந்து எடுத்து இது மாதிரி போட்டுட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மாத வேலை அப்படியே சேர்ந்துருச்சு. எங்கள் ப்ரோக்ராம் பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வானவில்னு சொன்னாங்களா, அது அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து என் கிளாஸ் பசங்களுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் என் பசங்களுக்கு ஏதாவது பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நான் எப்படி சப்போர்ட் பண்ண முடியும், இப்படி தான் போச்சு. ஸோ இந்த வீடியோ மூலிமா என் பசங்களுக்கு 2 பேருக்கும் டீச் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க. ஏன்னா நான் என்ன சொல்கிறது, நம்ம வீட்டில் 2 பசங்களை வச்சே நம்மளால் பார்க்க முடியல. ஒவ்வொரு டீச்சருக்கும் 10 பசங்க அப்படின்னும் போது யோசிச்சு பாருங்கள். ஒரு கிளாஸ்க்கு 2 டீச்சர் இருப்பாங்க, அந்த 2 பேருக்குமே 10 பசங்கன்னா கூட அதிகம் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் அவங்களுக்கு நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் எப்படி என் வீட்டை நான் போட்டு வச்சுருக்கணும், எல்லார் வீடும் அப்படி தான் இருந்திருக்கும் இந்த 2 மாதமாக. காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு பிஸியாக போகும். எல்லாருமே ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஒர்க்குக்கு போயிட்டு வந்துட்டு தான் தமிழ் ஸ்கூல் வாலண்டியரிங் வருவாங்க. ஸோ அதனால் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, வீட்டு வேலையும் பார்க்கணும், அதையும் பார்க்கணும், ப்ளஸ் இந்த வானவில் ஒர்க்கையும் பார்க்கணும் அப்படின்றது இட்ஸ் நாட் ஈஸி இல்லையா? அதனால் அந்த மாதிரி இருக்கும். பட் எது எப்படி இருந்தாலும் சரிங்க, சந்தோஷமாக அந்த விஷயத்த பண்ணி அதை முடிச்சாச்சா. இப்போ பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, ஓகே வீட்டு வேலை மட்டும் தானே, இதை செஞ்சுக்கலாம், இப்போ பிஸியாக இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஒரு மாதமாக 2 மாதம்னு சொல்கிறத விட லாஸ்ட் 1 மந்த்து பயங்கர பிஸியாக போச்சு. அதாவது எப்படின்னா, வீட்டில் துவைச்சி கிடக்கிற துணியை கூட மடிக்கிறதுக்கு டைம் இல்லாத மாதிரி போச்சு. பட் இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு ஓகே தான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெண்டிங் இருக்கிற வேலையெல்லாம் செய்ய ஆரம்பித்தேன். பட் இதுவும் நல்லா தான் இருக்குது. ஒரு மாதிரி பிஸியாக இருந்துட்டு கொஞ்சம் வேலை இல்லாமல் இருக்கிறம்போது அதுவும் அந்த ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்னா, இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை போர் அடிச்சிடும் அப்படின்றத நிறைய நேரம் எனக்கு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீல். இதுதான் சாரியோட ஃபுல் லுக்கு. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் வந்துட்டு அது முழம் பத்துதா அப்படின்னு சொல்லிட்டு. நான் சாரியோட ப்ளவுஸ் தைக்கல, ஆனாலுமே எனக்கு வந்து ஃப்ளீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 ஃப்ளீட்ஸும் என்னமோ வந்துச்சு. ஸோ அதனால் நான் பெருசாக எடுத்து 7 ஃப்ளீட்ஸ் இருந்துச்சு. அப்போ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு முழம் பத்துன்னு தான் நினைக்கிறேன். குவாலிட்டி கேட்டிங்க அப்படின்னா 1500 சம்திங் அந்த சாரி, அதாவது 1490 என்னமோ வந்துச்சு. அதுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு வந்து இதில் என்ன பிரச்சனை, அந்த சாரியோட என்ன பிரச்சனை அப்படின்னா, பின்னாடி பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அந்த நூல் கோத்தது வந்து சரி வந்து அப்படியே இருக்கும், தூக்கிட்டு இருக்கும். அது வந்துட்டு இங்கே இப்போ உள்ளே வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நம்ம சேலை மேலே மாறாப்பு வர இடத்துல தாலிக்கொடி உள்ளே போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தாலிக்கொடியில் இருக்கிற அந்த தாலியோ இல்லை ஊக்கோ ஏதோ ஒன்று போய் அதில் மாட்டுச்சு அப்படின்னா நூலாக இழுத்துருது. இதுதான் நான் ஃபேஸ் பண்ணேன். எனக்கு பின்னாடி பக்கம் அந்த சரி அதிகமாக இருக்கிறதுல இந்த மாதிரி பிரச்சனை வந்து வரும். மற்றபடி அந்த சாரியில் குறைன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. லைட்டாக கொஞ்சம் வெயிட், அந்த சாரி வந்துட்டு ரொம்ப வெயிட் கிடையாது, லைட்டாக வெயிட்டு. ஸோ இதுதான் எனக்கான சாரீ. ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா 1500க்கு அது எனக்கு ஓகேவாக தான் தோணுச்சு. அது பேர் வந்துட்டு ப்ரைடல் டிஷ்யூ சில்க்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம். பாத்ரூமில் கலையபரத்தை பார்த்தீங்களா, இது வேணும் அது வேணும்ன்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே போட்டேன். ஏன்னா திரும்பி வந்து கலட்டி அதே இடத்துல திரும்பி வைக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வளையல்லாம் எடுத்து கரெக்டாக வந்து வச்சுட்ருக்கேன். கண்ணாடி வளையல் அப்படின்றது எனக்கு அப்படியே எப்படி சொல்கிறது, எனக்கு
அத வார்த்தையால சொல்ல முடியல. உயிர் நாடி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அந்த சைட்ல மாட்டியிருக்கும் பார்த்தீங்களா, அந்த கண்ணாடி வளையல்லாம் நானு ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கிறதுலேருந்து வாங்கின வளையல் எல்லாமே அங்கே வச்சுருக்கேன். நான் நெறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருப்பேன். அப்படியே வளையல், கண்ணாடி வளையல் அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இடையில ரொம்ப கல்யாணத்துக்கு வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, "நீ வந்துட்டு இந்த வளையல் போடு" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மெட்டல் வளையல். ஏன்னா அப்போ அதுதான் பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. நான் வந்துட்டு எனக்கு வீட்டில் வந்து சொன்னேன், எனக்கு வந்து கல்யாண வளையல் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஊரில் கல்யாண வளையல்னு ஒன்று இருக்குது. அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. கோல்டு கலரில் அந்த கொத்து போட்ட வளையல் மாதிரி இருக்கும். அப்படி தான் சொல்லுவாங்க அது. ஸோ அது நிறைய பேர் வந்துட்டு அது அப்படியே மாறிட்டே வந்த டைம் அது. இல்லை எனக்கு கண்ணாடி வளையல் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த வளையல் தான்ட்டு. அந்த டைமில் அது வந்து ரொம்ப கிடைக்கல. ஏன்னா அப்போ வந்துட்டு கண்ணாடி வளையல் அதிகமாக விரும்பாத டைமாக இருந்துச்சு. ஃபேன்சி கண்ணாடி வளையல் தூக்கி எல்லோரும் போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்கேயோ அரேஞ்ச் பண்ணி நான் வளையல் வேணும்னு சொன்னோடனே அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா 1 டசன் போதும் அப்படின்னு நினச்சிட்டு மாமா வீட்டிலேருந்து 1 டசன் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இல்லை எனக்கு 2 கைக்கும் 2 டசன் 4 டசன் வேணும் அப்படின்னேன். ஏம்மா திரும்பிலாம் போய் அவ்வளோ தூரம் எங்களால் வாங்க முடியாதுமா, தயவு செஞ்சு இந்த 1 டசன் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் இந்த கையில் 6 அந்த கையில் 6 மட்டும் போட்டிருந்தேன். அப்புறம் மீதிக்கு வந்து மெட்டல் வளையல் போட்டு விட்டாங்க. மனசே இல்லாமல் அந்த மெட்டல் வளையல் நான் போட்டேன். ஏன்னா இன்னமும் அந்த கண்ணாடி வளையல் நான் வந்து வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு எனக்கு அந்த வளையல் அப்போ வந்து ரொம்ப பிடிச்சிது. அப்புறம் அம்மாக்கிட்ட வந்து வளைகாப்புக்கெலாம் சொல்லிட்டேன், எனக்கு ஃபேன்சி வளையல்லாம் வேணாம், கொத்து போட்ட கண்ணாடி வளையல் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க 2 வகையாகவுமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது என்ன ஆச்சு அப்படின்னா, நான் வந்து டெலிவரி வரைக்குமே வளையல் போட்டே தான் இருந்தேன். எனக்கு வந்து கை வந்து குட்டி, எவ்வளோ சின்ன வளையல் போட்டாலும், அதாவது 2.6 போட்டாலும் என் கைக்கு போகும் அந்த மாதிரி. அப்போ வந்துட்டு டெலிவரிக்கு வரைக்குமே போட்டிருந்தேன்னா, டெலிவரி அப்போ கழட்டுறாங்க கையை. ஏன்னா அப்போல்லாம் கொஞ்சம் குண்டாயிருச்சுல கையெல்லாம், கழட்ட முடியலை. அப்புறமா டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்துட்டு கோவத்தில் அடிக்கலாம் மாட்டல, எதுவும் போட்டு நான் கண்ணாடி உடஞ்சி குத்திரும் அப்படின்னாங்க. டெலிவரி அப்போ நான் சொன்னேன், இல்லை நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படியே ஒன்று ஒன்றா விளக்கெண்ணெய் வச்சு நம்ம டெலிவரி பெயினோட அதையுமே டாக்டரே வந்து வச்சு கழட்டி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா அப்படியே எப்படி சொல்கிறது, ரிலீஃப் ஆகிட்டு அப்புறம் டெலிவரி முடிஞ்சோடனே திரும்பி அந்த வளையல் கையில் போட்டேன். அப்போ ஒன்று 2 உடஞ்சிருச்சு. ஆனால் எனக்கு தட்டில் வச்ச வளையல் இருக்கும் இல்லையா, போடாமல் இருந்தது, அதெல்லாமே நான் எடுத்து சேவ் பண்ணி பத்திரமா வச்சுக்கிட்டேன். போட்ட வளையலுமே கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதனால தான் சொன்னேன், டெலிவரி வளைகாப்பு வளையல் நான் இன்னும் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வளையலுக்கு இவ்வளோ பெரிய ஸ்டோரியான்னு கேட்காதீங்க. வளையல் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அதனால தான் அப்படி நிறையா ஷேர் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க. அப்படியே கையோட பாத்ரூமையும் க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்தாச்சு. மேலே இருந்த எல்லாத்தையும் எடுத்த பொருள் எல்லாத்தையும் எடுத்த இடத்துல வச்சுட்டேன். இன்னும் வந்துட்டு துணி மடித்த துணி அப்படியே இருக்குது, அதெல்லாம் எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் ட்ரையரில் ஒரு லோடு போட்டிருக்கேன். ஸோ அந்த வேலையை பார்க்கணும். அதுக்கப்புறம் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்துட்டு பீட்சா வாங்கிக்கலான்னு சொல்லிட்டேன். ஏன்னா என்னால் சுத்தமாக முடியல. நான் இந்த வீடியோ எடுக்கிற அன்றைக்கி நான் எப்படி இருந்தேன் அப்படின்னா, ஒரு மயக்க நிலையில் இருப்பாங்க தெரியுமா, ஒரு மாதிரி தூக்கமும் வரும், ஆனால் தூக்கமும் முடியாது. ஈவெண்ட் வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு ஒரு சந்தோஷத்தில் தூக்கம் வராது தெரியுமா, அந்த மாதிரி தான் நேற்று நைட்டு ஃபுல்லாக அப்படி இருந்துச்சு. முதல் நாள் நைட்டும் 3 மணிக்கு தான் படுத்தேன். அடுத்த நாளும் பார்த்தீங்க அப்படின்னா பேசி முடிச்சுட்டு தூங்கும்போது 2 மணி ஆகிடுச்சு. ஸோ எப்படியோ அப்படியே டே ஓடிட்டு இருந்துச்சு. அப்படியே மயக்கத்திலே தான் இருந்தேன். இந்த மயக்கம் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இல்லைங்க, ஒரு 2-3 நாள் தொடர்ந்து அப்படியே பாடி கொஞ்சமாக எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் ரிலீஃப் பண்ணி ஒரு 4-5 நாள் ஆகிடுச்சு எனக்கு வந்துட்டு திரும்பி நார்மல் ஆகிறதுக்கு. பட் எனிவே எல்லா வேலையும் ரொம்ப சந்தோஷமாக சிறப்பாக முடிஞ்சிச்சின்னு நினைக்கும்போது தெம்பும் தைரியமும் அதிகமாகவே வருது. ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் லஞ்ச் செய்கிறதுக்கு டைம் இல்லை, அதனால் நான் வந்துட்டு சொல்லிட்டேன் பீஸா தான் அப்படின்னு சொல்லிட்டுனா பீஸா முடிச்சாச்சு. பீஸா சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு வந்து காய் வெட்டுற வேலைலாம் கொஞ்சம் இருந்துச்சு. ஏன்னா அடுத்து மண்டே இல்லையா, மண்டேலேருந்து திரும்பி ஓடுறதுக்கு. அதனால் காய்கறியெல்லாம் கொஞ்சம் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பாதி எடுத்து வச்சுட்டு பாதியை வந்துட்டு சமைச்சு வச்சுட்டேன் அன்றைக்கி நைட் டின்னருக்கு. ஏன்னா மத்தியானம் தான் நம்ம வந்துட்டு பீஸா சாப்பிட்டோம், லஞ்சுக்கு வந்துட்டு ஒழுங்காக சாப்பிடல அப்படின்றதுனால டின்னர் வந்துட்டு நல்லா சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு டின்னருக்கு வந்துட்டு எல்லாமே சமைக்க ஆரம்பித்தாச்சு. எப்படி பிளான் பண்ணிக்கிறீங்க, எப்படி ஆர்கனைஸ்டாக இருக்கீங்க, எப்படி உங்களால் முடியுது? இந்த எப்படிக்கு ஒரே ஒரு பதில் மட்டும்தாங்க. வேறு யார் இந்த வேலையை செய்ய போகிறாங்கன்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். தன்னால் வந்து உங்களுக்கு அதுக்கு பதில் கிடச்சிரும். திரும்பவும் நீங்கள் எத்தனை தடவை கேட்டாலும் ஒன்று மட்டும்தான் சொல்லுவேன். நானோ இல்லை என் வீட்டுக்காரோ 2 பேருக்கும் உடம்பு முடியல படுத்துட்டோம் அப்படின்னா ஒரு டம்ளர் எடுத்து தண்ணி மொண்டு கொடுக்க கூட எங்களுக்கு ஆள் கிடையாது. ஸோ அதனால் நம்ம தான் நம்ம டேவை ப்ரொடக்டிவாக வச்சுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருப்பேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஆர்கனைஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா முடியாத அன்னைக்கு கூட ஓகே வச்சு மேனேஜ் பண்ணிடலாம். எப்போயுமே நம்ம ஆர்கனைஸ்டு இல்லாமல் பர்ஃபெக்டாக இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு கஷ்டமாக மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வேலை இன்றைக்கி, இந்த வேலை அன்றைக்கின்னு ஒரு ஷெட்யூல் போட்டு பக்காவாக பிளான் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு நமக்கு சூப்பராக வந்துட்டு இதுவாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும்
பிளானிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு நினப்பேன். அதுவும் சின்ன பசங்களை வச்சுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக பிளான் பண்ணால் மட்டும்தான் நமக்கான டைமை நம்ம வந்து எடுத்துக்க முடியும். நான் எனக்கான டைமுன்னு நான் பார்க்குறது யூடியூப் வீடியோஸ் போடுறத நான் பார்க்குறேன். ரீசெண்டாக ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க இந்தியா போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்போ கேட்டேன், ஏன் இந்தியா போகிறீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃபேமிலி ரீசன் சொல்லி சொன்னாங்க. ஓகே அப்படின்னு. அவங்க டக்குன்னு என்கிட்ட கேட்ட வார்த்தை வந்துட்டு, உன்னால் எப்படி மலர் முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கும் எல்லாருக்கும் இருக்க மாதிரி சலிப்பான நாட்கள், பிடிக்காத விஷயங்கள், இங்கே இருக்கவும் பிடிக்கல, போகவும் பிடிக்கல அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் பார்க்குற வீடியோஸில் நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட முடியாது. ஏன்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு நானும் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு சோகமான வாழ்க்கையை சொல்லிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அது உங்களுக்கு ஏதோ கஷ்டத்துக்காக, ஏதோ ஒரு மன நிம்மதிக்காக தான் நம்மளே வந்துட்டு யூடியூப், ஃபோனு, இன்ஸ்டாகிராம்னு பார்த்துட்ருப்போம். அந்த டைமில் நானும் போயிட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா அது இன்னும் கசப்பாக தான் இருக்கும். ஸோ அதனால் அது நல்லா இருக்காதுன்றதுனால தான் நான் நிறையா விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறது கிடையாது. எல்லாரோட லைஃப்லேயுமே எல்லா கஷ்டமும் இருக்கும், இஷ்டமும் இருக்கும். அதுதான் வந்து வாழ்க்கை அப்படின்றத ஒரு புரிதல் தான். நான் வந்துட்டு என்னோடய 7th கிரேட்லேருந்து வாழ்க்கை வந்து நிறைய பாடங்கள் எனக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிது. என்னுடைய தாய் மாமாவோட இழப்பு அங்கே ஆரம்பித்த பயணம் இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லைஃப்பில் எங்கேயோ ஒரு விஷயத்த எனக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ என் வயசு பசங்க என்ஜாய் பண்ண அளவுக்கு நான் அந்த வயசில் என்ஜாய் பண்ணேனான்னு கேட்டேன் அப்படின்னா இல்லை. ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போய் இருந்து ஹாப்பியாக இருந்துட்டு வந்தோம், இங்கே போனோம், அங்கே போனோம், இதை சுற்றி பார்த்தோம், அதை எப்படி இருந்தோம், அந்த மாதிரிலாம் நான் எந்த ஒரு வாழ்க்கையுமே அனுபவிக்காமல் இருந்த ஆள் தான். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் அதனால தான் நான் என்னோடய வீடியோஸில் நிறைய ஆச்சரியங்களையும், ஒரு டோரு தானாக திறக்கிறது கூட எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. ஏன்னா அதெல்லாம் கூட நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பார்த்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி கடைகளுக்கோ அந்த மாதிரி இடத்துக்கோ நான் போனதில்லை. ஒவ்வொன்றுமே இன்றைக்கி நான் வாழ்கிற வாழ்க்கை, இன்றைக்கி நான் இங்கே இருக்கிறது, எனக்கு 2 பசங்க, நான் ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறேன், நான் ஒரு சேனல் வச்சுருக்கேன், என்னால் வண்டி ஓட்ட முடியுது. இதெல்லாம் ஒன்றுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போது அது நமக்கு வந்து வாழ்க்கை வந்து ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ ஒன்றுமே அப்படி தான் நான் கற்றுக்கிட்டேன். அதனால தான் என்னால் யாராவது வந்துட்டு ஹெல்ப்போ இல்லை யாருக்காவது ஏதாவது நீடு அப்படின்னா என்னால் உடனே அதை பண்ண முடியுது. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து பட்டு தெரிஞ்சு கற்றுக்கிட்டேன். ஸோ என்னால் வந்து ஈஸியாக அதை வந்துட்டு எல்லாருக்கும் சொல்ல முடியும். நிறைய பேருக்கு தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு காரணம் அவங்க அதை ஒன்று கஷ்டப்பட்டு வாங்கியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அதுக்கு சொல்லுவாங்க மற்றவங்களுக்கு. இல்லை அப்படின்னா ஒரு குட்டி பொறாமை தான் எல்லாருக்குமே இருக்கும். நம்ம ஏன் அதை சொல்லணும், அவள் முன்னாடி வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்துட்டு அவங்களோட பிறவி குணம் அப்படின்போது நம்ம மாற்ற முடியாது. ஸோ அதனால் எப்படி சொல்கிறது, எல்லா கஷ்டங்களும் எல்லோரும் கடந்து தான் வந்துட்டுருக்கோம். சொல்லாதவங்கலாம் கெட்டவங்க, சொல்கிறவங்கலாம் நல்லவங்க அப்படின்னு கிடையவே கிடையாது. சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு அதை உள்ளுக்குள்ளே ஒரு ஜெலஸ்ன்ற ஒரு பிஹேவியர் இருக்கலாம். அந்த பிஹேவியரை நம்ம ஒன்றும் மாற்ற முடியாது. அதை அவங்கவுங்க தான் மாற்றிக்கணும் அப்படின்றதுனால கோ வித் த ஃப்ளோ தாங்க. லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அதை எடுத்து போயிட்டே இருக்கணுங்க. ஸோ லஞ்சுக்கு நல்லா சமைக்கணும்னு சொல்லிட்டேன். ஆனால் அன்றைக்கி வெதர் கொஞ்சம் நல்லா இருந்துச்சா, வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருந்தாங்க. நான் போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் வந்துட்டு என்னால் வந்து சமையலே வந்து ரொம்ப பொறுமையாக பண்ணிகிட்டு இருந்தேன்னா பார்த்து பண்ணதுனால என்னால் வந்துட்டு போக முடியல. சரி ஓகே நம்ம நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பட் எனக்கு என்னமோ தெரில, ஒரு டயர்டாகவே இன்னும் இருந்துச்சு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணுன்ட்டு லிக்விட் டயட் நிறைய குடித்தேன். ஆனாலுமே வந்துட்டு அது வேலைக்கான மாதிரியே தெரியல. ஸோ அதனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு உடம்ப வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த லிக்விட் டயட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாள் வந்துட்டு ஜூஸ் மட்டுமே குடிச்சிருக்கலாம், பழம் மட்டுமே சாப்பிட்டுருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு தண்ணி மட்டும் குடிச்சிருக்கலாம். நிறைய பேர் வந்துட்டு இந்த டயட்லேயே வந்துட்டு 10 days நீர் ஃபாஸ்டிங் அப்படிலாம் சொல்லியிருக்காங்கங்க. அதனால் நினச்சி என்னால் பார்க்க முடியல, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அப்புறம் டயட்டுன்னு உடனே ஞாபகம் வந்துருச்சு. இந்த ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு பார்சல் வந்துச்சு இல்லையா, அப்போ வந்து ட்ரெஸ் இது. அப்போ வந்துட்டு இது போட்டு பார்த்தேன், தொப்பைக்கிட்ட மட்டும் டைட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி இழைச்சிட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே அதை நான் டேகை கூட இன்றைக்கி காலையில் தான் கட் பண்ணேன். அதில் அப்படியே வச்சே இருந்தேன். சரி நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக இழைப்போம். ஏன்னா ரொம்ப நான் எது வாங்கினாலும் எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் வாங்குவேன். நம்மள்ட்ட காசு இருக்குது அப்படின்லாம் நான் வாங்க மாட்டேன். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னு வாங்க மாட்டேன். எனக்கு பிடிச்சிருந்து எனக்கு அதை போட்டு பார்த்து இமேஜின் பண்ணி பார்ப்பேன் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ தான் நான் வந்து வாங்குவேன். அதனால் அதை நான் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுருப்பேன். என்னால் ட்ரை பண்ணுவேன், இலைக்கெல்லாம் ட்ரை பண்ணுவேன். அதுக்கும் முடியல அப்படின்னா அப்போ அந்த டைமில் மட்டும்தான் எல்லாத்தையும் கொடுப்பேன். ஸோ அதனால் பத்திரமா வச்சுருந்தேன். இன்றைக்கி காலையில் எடுத்து போட்டோன்னே அப்படியே கொஞ்சம் கூட டைட்டே இல்லாமல் சறுக்குன்னு உள்ளே போயிடுச்சு. எனக்கு அப்படியே சூப்பர். இப்போ நீங்கள்லாம் இழைச்சிருக்கீங்கன்னு சொல்லும்போது அந்த சந்தோஷம் வரல. என்னோடய பத்தாத ட்ரெஸ்ஸு, நான் ஆசைப்பட்டு வாங்கின ட்ரெஸ்ஸெல்லாம் எனக்கு ரொம்ப போடும்போது நல்லா இருக்கும்போது தான் எனக்கு வந்துட்டு நான் இழைச்சதுக்கான அந்த
சந்தோஷத்தை வந்து நான் அடைகிறேன். ஸோ எனக்கு அது ஹாப்பியாக பிடிச்சிருக்கு. ஒரு பக்கம் நானும் இளைக்கிறேன், இன்னொரு பக்கம் என் ஹஸ்பண்டும் இளைச்சிட்டு இருக்காங்க. அதான் நான் சொன்னேன், நான் தான் இளைக்கிறேன், நீங்கள் ஏன்ப்பா இளைக்கிறீங்க, நீங்கள் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னா, இல்லை எனக்கு தூக்கம் இல்லை, டயர்டாக இருக்குது, ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ வரும் நாட்களில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க தான் ஆகணும். ஏன்னா பயங்கர பிஸியாக தான் போயிட்டு இருந்துச்சு. பேண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குங்க. அதனால் அதெல்லாம் வந்து எப்படியாவது ஆர்கனைஸ் பண்ணி எனக்கு வந்துட்டு க்ளீன் பண்ணணும்னு சொல்லி தோணுது. ஃப்யூச்சரில் வர வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் நான் இதெல்லாம் பண்ணுறேனோ அதை அப்படியே கண்டிப்பாக வீடியோ எடுத்துகிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். சுகர் சாப்பிடாம எப்படி இருக்கீங்க, டீ காஃபி குடிக்காமல் எப்படி இருக்கீங்க அப்படின்னா, பழகிருச்சிங்க, அவ்வளோதான். எல்லாம் சொல்லுவாங்கள்ல, எந்த ஒரு விஷயத்தையுமே 21 நாள் ஃபாலோ பண்ணால் சரியாயிரும்ன்ட்டு. நான் அது மாதிரி 21 நாள்லாம் பயங்கர 21 நாள் ஃபாலோ பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த வீடியோ நான் இன்றைக்கி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னு பார்த்திங்கன்னா, இப்போ திரும்பி 2வது டயட் ஸ்டார்ட் பண்ணி 11வது நாள் ஆகிடுச்சு. ஸோ அதனால் 100 நாளுக்கு மேலே ஒரு விஷயத்தை விட்டுட்டோம் அப்படின்றதுனால திரும்பிலாம் நமக்கு அதை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி தோணாது. தோணுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் வீடியோஸில். ஸோ லாஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்டிக்கர் மட்டும் இன்னும் ஒட்டாமல் இருந்துச்சு, அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து ஒட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சாமி ரூமாக அதை வச்சிட்டோம் இல்லையா, அதனால் முன்னாடி சாமி படம்லாம் வச்சுருந்த இடத்துல இப்போ லைப்ரரி மாதிரி செட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானு வீட்டில் பசங்களுக்கு. ஸோ அதனால் அதுக்கான இதுவாக தான் எடுத்து ஒட்டிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோட், அதனால தான் வந்துட்டு இதை ஒட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்ருக்கேங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனோட கோட்டு தான் அது. நீங்களே பாருங்கள் அது எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைஃப்பில் எந்த ஒரு விஷயத்தையுமே ஸ்டாப் பண்ணக்கூடாது. அதுலேயும் நெவர் ஸ்டாப் லேர்னிங் அப்படின்றது தான். ஏன்னா ரொம்ப ஸ்பெஷலான வார்த்தை அது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச்ங்க.